வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா Insta360 X3 பற்றி தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years பிஃபோரே வந்து லான்ச் ஆகிடுச்சு. பட் இப்போ மறுபடியும் வந்து இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 இருந்தது பிஃபோர் ஒரு 1 week பிஃபோரு. ஃப்ளிப்கார்ட்டையும் சேம். பட் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹை டிமாண்ட் ஆகிடுச்சு. 26 இப்போ 30 அதோட டோல் கிட்ட எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 40,000 to 60,000 வரைக்குமே இப்போ X3 வண்டியே விற்குது. இப்போ உங்களுக்கே தெரியும் X5 வரைக்கும் லான்ச் ஆயிடுச்சு, X4 X5 வரைக்கும் லான்ச் ஆயிடுச்சு. X5 வந்து 50,000 தான் வருது. பட் ஆனால் இப்போ இது 30,000 இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தெரியும். இப்போ பெஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து 3-in-1 பர்பஸ். இது நீங்கள் வந்து வாட்டர் ஷூட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லோ மோஷன் 360 டிகிரிக்கு யூஸ் பண்ண முடியும் உங்களால். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.7K ரெசல்யூஷன். இது ஸ்லோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8K ரெசல்யூஷன்ல வரைக்கும் இது நம்ம வீடியோ பண்ண முடியாது. இப்போ இது ஆல்ரெடி வந்து நான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் டெலிவரி தான் வாங்கணும், பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். உள்ளே எப்படி இருக்குது என்ன இது நம்ம பார்த்துடலாம். பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு இருக்குது. ஜென்ரலாக நம்ம வீல் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும், சைக்கிளிங்கு ப்ளஸ் வந்து நம்ம வாட்டர் ஸ்கேட்டிங் ப்ளஸ் வந்து பைக் ரைடிங்கு, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. இதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்னா எப்படி சொல்கிறேன்னா 10 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அது போட்டுன்னா உங்களுக்கு சேஃப் யூஸ் பண்ணலாம், வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ஆனால் கேஸ் இதுதான் நல்லது, இல்லாட்டியும் இது பண்ண முடியாது. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா பார்த்தா 72 மெகாபிக்சல் கேமராவும் 30 frames/second நம்ம யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹை குவாலிட்டி இருக்குது. HDRல யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபாலோ ஸ்டெபிலைசேஷன் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இந்த இது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இதுதான் Insta360 இது லுக்கு. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா Insta360 மென்ஷன் ஆகிருக்கு. நான் வாங்கிட்டு கேஸ் போட்டுட்டேன். சரி ஓகே லென்ஸ் கார்டு எல்லாம் இருந்தால் சேஃப்னு லென்ஸ் கார்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஏன்னா வந்து ஓப்பன் டெலிவரி தான் வாங்கினதுனால. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இன்பில்டாகவே வந்துடும். பேட்ரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் தான். இது 1800 mAh இதோட பேட்ரி, 4.4 watt இது பார்த்தீங்கன்னா வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரையாக தான் இருக்கும். மினிமம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 4 to 5 hours சார்ஜ் போட்டால் ஒண்டி தான் இதாகும். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ளூ கலர் வந்து ஃபுல்லாகவே லாக் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் மேலே ஒரு லாக் வரும், அதை நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது மைக்குக்கு இதான் யூஸ் பண்ண முடியும். இது தனியாக நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம மைக் அடாப்டர் வாங்கணும். மைக் அடாப்டர் வாங்கி நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3.5mm ஜாக் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக வந்து போயோ M1 மைக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து Insta360 ஏர்னு ஒரு மைக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 10,000 வரும், அதையும் யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், அது இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து இது டிஜிட்டி ப்ளஸ் வந்து அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மெமரி கார்டும் சேம் உள்ளே வந்துடும். உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்டார்ட்டும். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 TB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா 512 GB தான் நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. கேமரா ஆன் பண்ணிடலாம். கேமரா ஆன் ஆஃப் பட்டன் இது ப்ளஸ் வந்து இது மேனுவல். கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கிளாரிட்டியில் இருக்குன்னு. இது கேமரா மோட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் HDR இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது, ப்ளஸ் வந்து டைம் ஷிஃப்ட் இருக்குது, புல்லட் டைம்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து லூப் ரெக்கார்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லேப்ஸு நைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் இருக்குது, HDR ஃபோட்டோக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 360 ப்ளஸ் வந்து சிங்கிள் லென்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். 360 இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா 360 நம்ம யூஸ் பண்ணுறது. இது சிங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. இது மீ 2 இருக்குது. மீ 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் ஷாட் மாதிரி எடுப்போம்ல, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இது. இப்போ இதை ஓர வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளஸ் மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே இடத்துல வந்து மைக் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து நார்மலில் ஓகே. பட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. என்ன விஷயம்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், ரொம்ப காற்றோட இது அதிகமாக இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.7K 4K + 3K இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரேம் டைப் 100 அதே மாதிரி ஆப்ஷன் இருக்கா, அது இது பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K LED 2K LEDங்க. 5.7K வந்து உங்களுக்கு வந்து அந்தளவு இதாக இருக்காது. மேலே ஆப்ஷனுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கலாம். இது வந்து வால்யூம், அதாவது சைலண்ட் மோடு, இது வால்யூம் கண்ட்ரோல் இது, ப்ளஸ் வந்து இது அலர்ட், இது வைப்ரேஷன், ப்ளஸ் வந்து புல்லட் மோடு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபாட் இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மைக்குக்கு பதில். இது வந்து உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் மோடு, செட்டிங்ஸு, ஆட்டோ அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது அதேமாதிரி வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து குயிக் இது அந்தளவு யூஸ் பண்ண வேணாம்னு என்னோடய சஜெக்ஷன் இது. மற்றபடி இது எல்லாமே செட்டிங் நார்மல் செட்டிங் தான், நீங்கள் எல்லாமே இது பண்ணிக்கிறது. எந்த மெமரி கார்டு போட்டாலும் சரி கொஞ்சம் U30 அது யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா வந்து அது ஒண்டி தான் வந்து ஃபோட்டோவோட எவ்வளோ லென்த்து அதோட MB அதிகமாக இருந்தால் ப்ராப்பராக கேப்சர் பண்ணுறது அதுதான். அது அல்ட்ரா அது யூஸ் பண்ணுறதோட மற்றபடி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பாக்ஸ் அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா Insta360ன்னு விசிபிள் அண்ட் நான் விசிபிளில் ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக் எப்போ மாதிரி ஆஸ் யூஷுவல். இது பார்த்தீங்கன்னா வைப்பிங் கிளாத்து. இது ஒரு பவுச். இது பவுச்சோட குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நீங்கள் வித்தவுட் லென்ஸ் கார்டு தான் இந்த வண்டி தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் லென்ஸ் கார்டு போட்டிங்கன்னா இது உள்ளே போகாது. என்ன விஷயம்னா லென்ஸ் கார்டு வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்குனால இது உள்ளே போட்டு சான்ஸ் இல்லை. பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி. ப்ளஸ் சார்ஜிங் கேபிள் ஒண்டி கொடுக்குறாங்க, அடாப்டர் கிடையாது. அடாப்டர் நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா Insta360ன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருக்குல்ல, அது போட்டோம் இந்த ஏரியா தான். அதே மாதிரி இதில் என்ன விஷயம், நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் செல்ஃபி ஸ்டிக் வந்து அந்த 360 டிகிரியில் பண்ணும்போது செல்ஃபி ஸ்டிக் வந்து ஹைட் ஆகிடும், அது தெரியாது. அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி ட்ரோன் ஷாட் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். அதாவது ஃபேக் ட்ரோன் ஷாட் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரோன் அவ்வளோ தூரம் கொடுத்து எல்லாம் எடுக்க வேணாம். இதே பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்டுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன விஷயம், செல்ஃபி ஸ்டிக் இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக் ட்ரோன் ஷாட் கிடச்சிடும் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மைக் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் தான் யூஸ் பண்ணி, இன்டர்னல் மைக் அந்த அளவு சவுண்டு இருக்காது. ஏன்னு அதுவும் சொல்லிட்டேன், ஒரே நாய்ஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்டர்னல் மைக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா Insta360யோட மைக் எடுத்திங்கன்னா டேரெக்ட் ஆனால் பட் ஆனால் அது வந்து ரேட் அதிகம். பட் லோ ரேட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரே விஷயம் என்னென்னா அடாப்டர் வந்து 1900 to 2000 சம்திங் வரும். ப்ளஸ் அதோட சேர்த்து போயோ மைக் வந்து ஒரு 1000 rupees வரும். இதுதான் பெட்ரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடாப்டர் வாங்கிட்டு டிஜிடெக்கில் வந்து உங்களுக்கு வந்து 3500ல் ஒரு மைக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளக் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் தான் வரும். ஸோ இதில் ஃப்ளக் பண்ணிவிட்டு இதிலேருந்து நீங்கள் டிஜிடெக் அதில் ஃப்ளக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியும் ஒயர்லெஸ் மைக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து நீங்கள் வந்து Insta360 ஆப்பை டவுன்லோட் பண்ணி 2 சைன்இன் பண்ண வேண்டி தான் மற்ற விஷயம்லாம் நடக்கும். என்ன விஷயம்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எடுக்கிற வீடியோ வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மெமரி கார்டு கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆப்பில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அதுலேயே வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் அதுலேயே பண்ணிக்கலாம். யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிட்டனாலே போதும், ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கோ டு லைவ் உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கோ டு லைவ் போனாலே போதும், கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனால் நீங்கள் லைவ் கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது 360 டிகிரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஃப்ளை எந்த மோடாக இருந்தாலும் நீங்கள் லைவ் வந்து அப்போ உடனே நம்ம பண்ண முடியாது. அது ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோ எல்லாமே வந்து லைவாகவே பண்ண முடியும். அது இல்லாமல் பீச் லைவ், ரோட் லைவுக்கெல்லாம் Insta360 வந்து செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வீடியோட ஃப்ரீடமு, சூப்பர் ஸ்டெபிலைசேஷனு, க்ரியேட்டிவ் வீடியோ ஷார்ட்ஸு, ட்ராவல் வாக்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப பெஸ்ட்டான கேமரான்னு சொல்லலாம். இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா லோ லைட்லேருந்து ஆவரேஜாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மைக் அடாப்டர் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருது, அது ஒரு விஷயமா இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும். நேற்று நான் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாகவே ஒரு 40 மினிட்ஸ் கூட இருக்காது, 40 மினிட்ஸாக கம்மியாக தான் இருக்குது. அதுக்கே வந்து ஃபுல் சார்ஜ் ட்ரை ஆகிடுச்சு.
பேட்டரியோ எக்ஸ்டர்னல் பேட்டரி வாங்கலாம் பார்த்தா எக்ஸ்டர்னல் பேட்டரி காஸ்ட் அதிகம். மினிமம் 4500 to 5000 வருது ஒரு சிங்கிள் பேட்டரி. இதோட பேட்டரி வண்டியே லாகு ட்ராவலு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சாலும் சரி, இதை பற்றி ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் ஃப்ரீடமு, ஸ்மூத் வீடியோ, கிரியேட்டிவ் ஷார்ட்ஸு இதெல்லாமே பக்காவாக இருக்கும். சரி ஒர்த்தாக கேட்டிங்கன்னா வாங்குறதுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. என்ன விஷயம்னா 3-in-1 இல்லை, உங்களுக்கு ஸ்லோமோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். 360 வீடியோஸ் எடுக்க முடியும், லைவ் பண்ண முடியும் உங்களால். 5.7Kல எடுக்க முடியும், கம்மி ரேட்டு. அது 26,000 வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது தாராளமாக நான் வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இதோடு சேர்த்து நான் ஒரு சில வீடியோ தான் எடுத்தேன் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. எனக்கும் அந்த அளவு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எடுத்த வீடியோ பாருங்கள். வீடியோ லிங்க் பண்ணுறேன். நான் பீச்சில் எடுத்தேன். இதோட ஷார்ப்னஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். என்ன விஷயம்னா மேகம் எல்லாமே மழை பெய்யுற டைமில் ரொம்ப கருப்பாக இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுத்து பக்காவாக கொடுத்தது, ஓரளவு கிளியர்னஸாக. அதுவும் ஃபாகியாக இருந்தது. அந்த ஃபாகியே கவர் பண்ணி தான் இதை இவ்வளோ கிளியராக கொடுத்துருக்கு எனக்கு. ப்ளஸ் இந்த அலை ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த அலையை கூட கொஞ்சம் நார்மலாக ஜென்ரலாக காட்டியிருக்கு. ஒரு சினிமேட்டிக் ஷாட்டு எடுக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டான ஒரு கேமரான்னு நம்ம சொல்ல முடியும்.